பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இதை ஸ்பீச் யார் கொடுத்துருக்குறா அப்படின்னா வங்காரி மாத்தை. இவங்க ஒரு கென்யாவில் இருக்கிற சோஷியல், என்வரான்மெண்டல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவங்க வந்து 1977 க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காகனா, நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்வரான்மெண்டல் அந்த கன்சர்வேஷனாக இருக்கட்டும், விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட மோட்டிவாக இருந்துச்சு. இயர் பை இயர் அதில் வந்து நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க. அது வேர்ல்டு வைட் நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு, அதோட க்ரோத்துமே அதிகமாக இருந்துச்சு. அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக டிசம்பர் 10, 2004 வந்து ஆஸ்லோ சிட்டி ஹால், நார்வேல இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் African women who won the Nobel Prize. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் விமனாக இவங்க அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த நோபல் ப்ரைஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது யாருன்னா நார்வேஜியன் நோபல் கமிட்டி. அங்கே சேர்மனாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஆல் டான்போல்ட் அப்படின்றவங்க தான் அந்த நோபல் ப்ரைஸை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த டெமோக்ரஸியை ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பீஸ் கொண்டு வர்றதா இருக்கட்டும், இதுக்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ஒரு அட்ரஸ் பண்ணணும், அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்பீச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நோபல் ப்ரைஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிஹாஃப் ஆஃப் என்னோட ஆஃப்ரிக்கன் அண்ட் கென்யா பீப்புள் எல்லாருக்கும் நான் இதை வந்து டெடிகேஷனாக அவங்க சார்பாக நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கேர்ள் சைல்டாக இருக்கட்டும், இல்லை அதர் லேடிஸ், விமென்ஸ், அவங்க எல்லாருக்குமே அவங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பில்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு ஹோப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மென் ஆல்சோ ஃபெல்ட் ப்ரவுட். அவங்களுக்குமே இது வந்து ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். என்னதான் நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பேசினாலும் கென்யாவில் இருக்கிற எல்லா விமன் அண்ட் மென்னுக்கும் இது வந்து ஒரு ப்ரைடாக இருக்கும். யூத் எல்லாருமே இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அவங்க ஃப்யூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதை யாருக்காக டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த என்டையர் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பர்சனாகவும் சரி, குரூப்பாகவும் சரி, நிறைய பேர் சேர்ந்து இந்த என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு டெமோக்ரஸியை ப்ரொமோட் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸுக்காக நிறைய பாடுபட்டுட்டு இருப்பாங்க, இன்ஈக்குவாலிட்டி எல்லாம் மறையணும். இந்த மாதிரி மென் அண்ட் விமன் நிறைய பேர் வந்துட்டு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே இந்த ஒரு நிமிஷம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நானும் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே நிற்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி வேர்ல்டு வைட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சோலுக்கு அவங்க தேங்க் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாராலையும் தான் இது முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் இன்னொரு குரூப் அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது கென்யாவில் இருக்கிற பீப்புள். அவங்க எல்லாருமே நான் ரொம்ப நம்பினாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நான் எடுக்கும்போதும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லேயும் என் கூட இருந்தாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஆல்ரெடி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, நிறைய மென் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நேமை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லிஸ்ட்டில் நானும் 2004 ஆட் ஆக போகிறேன் அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோபல் ப்ரைஸை நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், பாவர்ட்டியை வேனிஷ் பண்ணுறதுக்கும், இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இல்லையா, அந்த வேர்ல்டை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு, நிறைய இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணுறதுக்கு இந்த நோபல் ப்ரைஸை நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தாக எடுத்துகிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு அது டெமோக்ராட்டிக்காக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா. டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொன்னாலும் அவங்க வந்து மக்களை எல்லா இடத்துலையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, மக்களுக்காக கம்ப்ளீட்டாக அந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகலை இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம தான் நமக்காக போராடணும். ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எதெல்லாம் நமக்கு வந்து மறுக்கப்படுதோ அது எல்லாத்தையும் நம்ம தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து பேசி வாங்கணுமே தவிர அவங்க பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்குது. கவர்மெண்ட் தருவாங்க நம்ம வெயிட் பண்ணாமல், கவர்மெண்ட்டே தப்பு பண்ணுச்சுனாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஃபைட் பண்ணணும். எல்லாத்துக்குமான சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம தான் அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இந்த கமிட்டிக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்த உங்களுக்கு தேங்க்யூ. ஏன் அப்படின்னா, என்னோட இந்த
30 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ தட் இதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்னை ரெகக்னைஸ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் நேச்சருக்காக அவங்க ஃபைட் பண்ணுற இந்த நேச்சர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து கென்யாவில் இருந்தப்போ, அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் கென்யாவில் இருந்தப்போ நேச்சரோடு தான் அவங்களோட லைஃப் இருந்துச்சு. பட் இப்போ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அது அழிஞ்சிட்டு இருக்கிறத அவங்க கண்கூட பார்க்குறாங்க. ஸோ தட் அவங்க அதே சைல்ட்ஹுட் டேஸ் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து சீரியஸாக இறங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இப்போது க்ரீன் பெல்ட் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னா விமனோட பேசிக் நீட்ஸ்க்காக ஃபயர்வுட், அவங்க வாட்டர், க்ளீன் வாட்டர் வேணும் அப்படின்றது, பேலன்ஸ்டு டயட், ஷெல்டர், ப்ராப்பர் இன்கம், இந்த மாதிரி ஒரு விமனுக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க என்ன நம்ம பண்ணால் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு யோசிக்கும் போது தான் ட்ரீஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரீஸ் மூலமாக அவங்களுக்கு ஃபியூவலுக்கு கிடைக்குது, ஃபுட்டாக இருக்கட்டும், ஷெல்டராக இருக்கட்டும், ப்ராப்பரான இன்கம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறாங்க. நியர்லி 30 மில்லியன் ட்ரீஸ் வந்து அந்த ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிஷியல் பீரியடில் இது விமென்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு மூமெண்ட். லேட்டர் இது என்வரான்மெண்டல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்டார்டிங்கில் விமென்க்கு வந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ், ஒரு எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மக்களுக்கு வந்து இதை பற்றி சொல்லி புரிய வச்சா, விமன் எம்பவர்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், விமனோட எஜுகேஷன் அப்படின்றத சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் சொசைட்டி மாறும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ ஒரு சிட்டிசன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த லெக்சரில் வந்துட்டு கரப்ஷன், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், ஃபேமிலி பிரேக் டவுன், அப்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஹெச்ஐவியோட அந்த சீரியஸ்னஸ், தென் மலேரியா அண்ட் மெனி மோர் டிசீசஸ். ஸோ இது எல்லாத்த பற்றியும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. தென் இன்னும் அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய விஷயம், கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டி லைக் என்வரான்மெண்ட், ஈகோசிஸ்டம், கிளைமேட் இன்ஸ்டெபிலிட்டி, பாவர்ட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டெபிலிட்டியை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸுக்கு அப்புறம் பீப்புளுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் மாத்தே வந்து எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ட்ரீஸை எப்போவுமே அந்த டீஃபாரஸ்டேஷன் தான் பண்ணணும், அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வரணும், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு வந்து மாத்தை எப்போவுமே ஒரு தடையாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் எப்போவுமே ஆகாது. கென்யா கவர்மெண்ட்டுக்கு எப்போவுமே இவங்க மேலே ஒரு கோபம் இருக்கும். இப்போ அவங்களோட அந்த குரூப் வந்து இன்னும் பெருசாகிடுச்சு. நிறைய பீப்புள் அதில் இன்க்ளூட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இவங்க வந்து ட்ரீஸை ஒரு பீஸுக்கான சிம்பிளாக பார்க்குறாங்க. ஓகேவா, ட்ரீஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கென்யா பீப்புள் வந்து ட்ரீஸை வந்து ஒரு பீஸ்க்கான சிம்பிளாக பார்க்குறாங்க. இப்போது ஏதாவது 2 டீமுக்கு நடுவில் சண்டை நடந்துச்சுன்னா அங்கே வந்து எப்படி வெள்ளை கொடி காட்டுவோமோ அதே மாதிரி திக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீலேருந்து ஒரு கம்பு முறிச்சிட்டு வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 பேருக்கு நடுவில் ஒரு எல்டர்லி பீப்புள் கொண்டு போய் அவங்க காட்டினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை நின்றும். ஓகேவா, அவங்க அமைதியாயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டையை நிப்பாட்டுறதுக்கு அவங்க அந்த ட்ரீஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி, அப்புறம் இந்த அழிஞ்சு போகிற சில நேச்சுரல் சீட்ஸ், மெடிக்கல் பிளான்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 2002 வந்து இவங்களோட இந்த கலெக்டிவ் எஃபர்ட், இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட் இருக்குது இல்லையா, இது நிறைய குரூப்ஸோட இது கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே கென்யா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கென்யா வந்து ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் ரொம்ப வந்து அந்த பீஸ் வந்து என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து எனக்கு ஈஸியாக நடந்துடல. 30 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்குது. என்வரான்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு தான் இருக்கும், என்வரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவங்க கேட்டுக்கிறது அதுதான், இட்ஸ் டைம் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணும், நம்மளோட பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும், என்வரான்மெண்ட்டை நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு நோபல் ப்ரைஸை நீங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு உங்களோட இடத்துலையும் பீஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அதை வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவங்க ஆஃப்ரிக்கன் லீடர்ஸ் கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுங்க, மக்களுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. தென் நிறைய குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த என்வரான்மெண்ட்டை வேனிஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கிட்ட இருந்து நீங்கள் தான் அதை சேவ் பண்ணணும். நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, யூத் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த வேர்ல்டுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். ஸோ இந்த ஏஜில் தான் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ உங்களை தான் நான் ஒரு ஹோப்பாக நினைக்கிறேன். பெட்டர் ஃப்யூச்சருக்கான ஒரு கீயாக உங்களை தான் பார்க்குறேன்.
நீங்கள் தான் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இந்த க்ரீன் பெல்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்ரிக்காவிலேருந்து எல்லா இடமும் பியாண்ட் ஆஃப்ரிக்கா எல்லா இடமும் இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க ஒரு ஸ்ட்ரீம் கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். அந்த தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஃப்ராகோட எக் எல்லாமே எங்களுக்கு பேர்ல் மாதிரி அங்கங்கே இருக்கும். அதை எடுத்து நாங்கள் விளையாடுவோம். நிறைய லிட்டில் ஃப்ராக் எல்லாம் நீந்துறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ரொம்ப ஃப்ரெஷ் ஏர் அங்கே இருக்கும். அங்கே இருக்கிற மரத்துலலாம் நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போம். இப்போ அங்கே இருக்கிற என்னோட கிராண்ட் சில்ட்ரனாக இருக்கட்டும், என்னோட சில்ட்ரனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஒரு என்வரான்மெண்ட் கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அந்த நேச்சர் வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வற்றி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் அதே சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் வந்து அகெயின் நம்ம ரீகெயின் பண்ணணும். ஸோ அதுக்காக இது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் நீங்கள் தான் என்வரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும். ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்வரான்மெண்ட் க்ளீனாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.